டு டெக்ஆர்க் லேப். நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அஷூர் ஃபங்க்ஷன்னா என்ன, அப்போ அந்த அஷூர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஒரு ஏபிஐ மேனேஜர் வழியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அஷூர் ஃபங்க்ஷன் ஆப், அப்புறம் அதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அப்புறம் அந்த அஷூர் ஃபங்க்ஷன் ஆப் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பண்ணியிருப்போம். அதோட இந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அஷூர் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த அஷூர் ஃபங்க்ஷன் ஆப்பில் லோக்கலில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த கோடை நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறது போர்ட்டலில், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஆப்பை வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வேறு விசிலோடைய ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட்டு. இங்கே வந்து அஷூர் ஃபங்க்ஷன்ன்ற டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷி ஹேஷ்ன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆப் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது நான் வந்து .NET 8.0 செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நான் வந்து HTTP ட்ரிகர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் தீஸ் த டைப்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் வந்துட்டு SQL ட்ரிகருங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் SQLல ஒரு டேபிளில் வந்துட்டு ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க, ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆப்பை கால் பண்ணிக்கலாம். ஸோ அதான் SQL ட்ரிகர். அந்த மாதிரி தீஸ் ஆர் த டைப் ஆஃப் த ட்ரிகர்ஸ் ஆர் அவைலபிள். நான் வந்துட்டு HTTP ட்ரிகர் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆத்தரைசேஷன் லெவல். ஆத்தரைசேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆப். ஃபங்க்ஷன் ஆப்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் கீயை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அனானிமஸை செலக்ட் பண்ணிங்கன்னா யார் வேணும் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி கீ. அட்மின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல். அட்மினுக்குன்னு ஒரு கீ இருக்குது, அந்த கீ யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து ஃபங்க்ஷன் ஆப் கீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேஸ் டெம்ப்ளேட் வருது. ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோன்னே நான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் நேமு, இது ப்ராஜெக்ட் நேமு, நம்ம ரெண்டுமே சேமாக கொடுத்துருக்குறோம். அப்புறமா இதுதான் ஸ்டார்டிங் கிளாஸ். இது வந்து பை டிஃபால்ட்டாக இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் திஸ் கோட் அதுங்களா. அப்புறமா இங்கே வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரீநேம் பண்ணிக்கிறோம். கொடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆப்போட நேம். நான் வந்து இது வந்து போஸ்ட் ஆர்டர். அப்புறமா நான் இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் இதுதாங்க அந்த கோடு. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிற கோடு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் ஆப்போட நேம் வந்து போஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து போஸ்ட் ஃபங்க்ஷன் தான், நாட் கெட் ஃபங்க்ஷன். அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். வர பேராமீட்டரை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு டீசீரியலைஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம கேத்த C# ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் நான் மாற்றிக்கிறேன் அந்த வர டேட்டாவை. அப்புறமா இங்கே வந்து நான் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் வேல்யூ ரீட் பண்ணுறேன். லோக்கல் செட்டிங் டர்ஜேஷன் அதில் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், டேட்டாபேஸ் கனெக்ஷன். நான் அதை வந்து ரீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் இந்த ரெக்வஸ்ட் ஆல்ரெடி பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டாபேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை அப்படின்னா தான் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நான் இங்கேயே ரிட்டர்ன் பண்ணுறேன், அவங்க ரெக்கார்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி தான் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே வந்து நம்ம ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மெசேஜ் கொடுக்குறோம். 200 ஓகே வித் சக்ஸஸ் மெசேஜ் கொடுக்குறோம். இப்போ இந்த இன்சர்ட் பண்ணும்பொழுதோ அல்லது ரீட் பண்ணும்பொழுதோ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை கேப்சர் பண்ணி நம்ம இங்கே வந்துட்டு அன்னோன் எரர் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம்.
ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஓவரால் அந்த கோடு. இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணிக்கலாம் லோக்கலில். ஓகே, இப்போ இந்த கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ரன் ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் நேம் வந்து போஸ்ட் ஏபிஎஸ் போஸ்ட் வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி போஸ்ட்மேன்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் போஸ்ட்மேனில் வந்துட்டு இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த போஸ்ட்மேனில் போட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படின்றது இங்கே போஸ்ட்ன்ற ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கே நமக்கு வந்து ஆல் த ஆப்ஷன் இருக்குது, கெட்டு, போஸ்ட் புட், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து போஸ்ட்னால நான் போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு அதோட பாடி செக்ஷனில் வந்துட்டு நான் ரா டேட்டாவை ஜேசனாக அனுப்புகிறேன். ஸோ இதுதான் அந்த சாம்பிள் டேட்டா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாஸ் பண்ணுறேன்னா கஸ்டமர் நேம் என்ன, அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், என்ன மாதிரி கேக் அவங்க சூஸ் பண்ணுறாங்க டைப்பு, அப்புறம் அதோட சைஸ் என்ன, எப்போ அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும், இதை ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வேணுமா பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணும்போது பெண்டிங்காக இருக்கும். அப்புறம் அவங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸிங், கம்ப்ளீட் அப்படின்றது மாறும். ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா செட். நான் வந்து இங்கே சென்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் கனெக்ஷன் டைம் அவுட் எரர் எப்படி தாங்க எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனெக்ஷன் டைம் அவுட்னு ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எரர் மெசேஜ் வந்துருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகிருக்கு. ஸோ என்னென்னு சொல்ல வந்துருக்கு. என்னென்னா என்னோடய டேட்டா பேஸ் வந்துட்டு டைம் அவுட் ஆகுது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து DSQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் நம்ம அது வந்து நமக்கு டைம் அவுட் ஆகுது. ஸோ நான் இப்போ மறுபடியும் ரீசெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் ராம்ன்றது இந்த பேர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு. ஸோ இது லோக்கலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை இன்சர்ட் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து இது நம்ம டீபக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு பிரேக் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே போய் நீங்கள் வந்து மறுபடியும் பேரை மாற்றிட்டு நல்லா டூப்ளிகேட்டர் வரும். ஸோ அதை நம்ம நேரம் பார்த்துக்கிறேன். சென்டென் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோவில் வந்து டீபக் கிட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து F10 ப்ரெஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆர்டருக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம லோக்கலில் வந்து ஒரு கோடை வந்துட்டு எப்படி டீபக் பண்ணுறது, அப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது மெத்தட். ஃபஸ்ட்டு portal.com போய்க்கிறோம். அப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆப்ன்றது கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி இங்கே ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து தீஸ் ஆர் த கோஸ்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் படித்தாலே உங்களுக்கு தெரியும் அதோடைய என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து கன்செப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் நேம் நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆப் நேம், இந்த ஃபங்க்ஷன் ஆப் நேமும் நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இங்கே ரன் டைம் ஸ்டாக் நான் ஆல்ரெடி சொல்லி இந்த கோட் வந்து .NET டெவலப் பண்ணிக்கிறதுனால .NET சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஃப்ரேம் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 8ல் டிசைன் பண்ணியிருக்கேன், அதனால் 8 போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸாக விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு நான் விண்டோஸ் அப்ளை பண்ண போகிறேன். விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ்னால் நீங்கள் இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு பப்ளிக் ஆக்சஸ் வேணாம், ஒன்லி ப்ரைவேட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு மானிட்டரிங். இந்த மானிட்டரிங் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதனால் நான் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். டிப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த கோடை வந்துட்டு சிஐசிடி கிட்கப்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணி கோட் ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் ஆப்பில் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே என்னுடைய அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆப் போர்ட்டலில் ரெடி ஆகிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் பண்ணிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கோடை எப்படி இங்கே டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவுட் ரன் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லினக்ஸ் பண்ணதில் லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். நான் விண்டோஸ்னால விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஆப் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் ஆப். ஸோ அதோடைய நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அது அவ்வளோதான். இப்போ நம்ம பப்ளிஷிங் ப்ராடக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோல வந்து கோட் டிப்ளாய் பண்ண போகிறோம். பப்ளிஷிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து லோக்கலில் இருந்து அஷூர் என்விரான்மெண்ட்டுக்கு டிப்ளாய் ஆகும். இது வந்து நம்ம லோக்கல்லேருந்து டிப்ளாய் பண்ணுற ஆப்ஷனு. சிஐசிடி வந்து நம்ம ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம கோடை செக்இன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து சிஐசிடி வழியாக உள்ளே போயிடும். ஸோ இதுதாங்க இந்த 2 வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது ஒன்ஸ் டிப்ளாய் ஆனோடனே நம்ம இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆப் வந்து கிரியேட் ஆகிரும். ஃபங்க்ஷன் ஆப் நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஆப்போடைய கோடு. இப்போ நீங்கள் இங்கே ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதனை டெஸ்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு டேட்டா கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இந்த கோடு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. நம்ம அப்படியே சொல்லியிருந்தாங்களா ஆத்தரேஷன் லெவல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ஃபங்க்ஷன் யூஆர்எல் போனீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய கீ இருக்கும் கோட். இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற அதே கோடை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டெல்லாம் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கா, டேட்டாபேஸ் போயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீனு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டு எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ டேட்டாபேஸில் இப்போ அந்த கோடை நம்ம எப்படி நம்ம எக்ஸிஸ்டிங் நம்மளுடைய வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த இதுதான் வந்து நம்ம கேக் 7 ஆப்போட ஸ்டாட்டிக் வெப் ஆப் கோடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் ஃபோன் நம்பரு, அந்த டீட்டெயில் எல்லாமே நான் இங்கே வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்மை நான் உங்களுக்கு ஃபார்ம் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்மு. இதுதான் அந்த ஃபார்மு. இங்கே வந்து கஸ்டமர் நேமு, இமெயில், ஃபோன் நம்பரு, என்ன மாதிரியான கேக் டைப்பு, அப்புறம் அவங்களுக்கு கேக்கோட சைஸ் என்ன மாதிரி, அப்புறம் எப்போ அவங்க டெலிவரி டேட்டு, அப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஃபார்மான டிசைனு, யூஐ டிசைனு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆப் வழியாக இந்த
டேட்டா வந்து டேட்டாபேஸ் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அதுக்கான கோடுங்க பார்த்தீங்கன்னா அந்த main.js எழுதியிருப்பேன். அந்த கோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்டர் ஃபார்ம் வந்து அங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் பண்ணோன்னே இங்கே அதோடைய டீட்டெயிலெலாம் ஃபெச் பண்ணிக்கிறோம். ஃபெச் பண்ணிவிட்டு அப்புறமா இதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஆப்போடைய யூஆர்எல். இது வழியாக நம்ம இந்த போஸ்ட் ஆக்ஷன் வழியாக இந்த டேட்டாவை வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஆர்டர்ஸ் சக்ஸஸ் ஆனோம்னா சக்ஸஸ்ன்ற மெசேஜையும் காட்டுறோம். ஸோ நம்ம யூஐயில் வந்து நான் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது காட்டப்போகிறேன். நான் இங்கே வந்துட்டு டெஸ்டிங் அப்படின்னு போட்டுட்டு நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்து அந்த கேக்கோட டைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேக்கோட சைஸு, அப்புறம் எந்த டேட்டு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போய் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கான டேட்டா வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இதுதாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அப்புறம் நம்ம அதை வந்து எப்படி யூஐயில் இன்டிகிரேட் பண்ணுறதுன்றது எண்ட் டு எண்ட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.